தமிழக மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இன்றைய காலை பொழுதே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவம். கோவை மாவட்டத்தில் சூலூர் அருகே கண்ணம்பாளையம் ஒரு பகுதியில் 10 வயது பெண் குழந்தை காணாம போகுதுன்னு சொல்லி சூலூர் காவல் நிலையத்தில் குடும்பத்தார்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புகார் அளிக்கிறாங்க. மறுநாள் அந்த குழந்தை பக்கத்தில் இருக்க ஒரு குளக்கரையில சடலமா மீட்கப்படுகிறார்கள். இது தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல. ஆட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த காட்சிகள், இந்த கொடுமைகள், பெண்களுக்கும் குறிப்பா குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த வன்முறை வெறியாட்டம் என்பது இதுவரைக்கும் எந்த பாடே கிடையாது. இதுல கட்சி பாகுபாடு இல்லாமல் இருக்கு. எங்களுடைய போன மாத இதழில் அறமும் அரசியலும் இந்த இதழில் நாங்க தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு, அதனால பெண் வாக்காளர்கள் அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கள ஆய்வு செய்து அந்த செய்தியை வெளியிட்டு இருந்தோம். அந்த செய்தி எதிரொலி இந்த தேர்தல் முடிவு நல்லபடியாகவே காட்டியிருக்கு அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கிற வேண்டியா இருக்கு. இதன் அடிப்படையில தினசரி தமிழ்நாட்டில் இந்த குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு. சமீபத்துல பார்த்தோம், திருநெல்வேலியில ஒரு 12ஆம் வகுப்பு மாணவி தன் வீட்டுல கழிப்பறை இல்லைன்ற ஒரு காரணத்துல ஒதுக்குப்புறமான இடங்களுக்கு இயற்கை உபாதையை கழிக்க போற இடத்துல ஒரு கொடூரனால பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறாங்க. அந்த நிகழ்வு, அந்த அதிர்வு மறைறதுக்குள்ள ஒரு டீ கடைக்கு டீ குடிக்க சென்ற ஒரு வயதான பெண்மணியை போதையில இருந்த ஆசாமிகள் பாலியல் வன்முறைக்கு ஆள்படுத்துறாங்க. இது தொடர்ச்சியா இருக்கு. இப்ப அமைஞ்சிருக்கின்ற இந்த தமிழ்நாடு வெற்றி கழகத்துடைய ஆட்சி, அவங்க சிங்கப்பெண் திட்டங்கள் அப்படின்னு சொல்லி திட்டங்களுக்கு பேர்கள் எல்லாமே கூட வச்சிருக்காங்க. கடந்த 5 வருடங்களா பார்த்தீங்க அப்படின்னா திமுக ஆட்சி காலத்துல பெண்களுக்கு எதிராக நடக்கப்பட்ட அந்த குற்ற சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா போக்சோ வழக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 39,000 40,000 வழக்குகள் பதிவாயிருக்கு. ஆக ஒரு நாளைக்கு பெண்களுக்கு எதிரான வழக்குகள் சராசரியா 21 வழக்குகள் பதியப்பட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஒரு மாதத்திற்கு 666 வழக்குகள் பெண்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட குற்றங்களா பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. சுமார் ஒரு வருடத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 8000 வழக்குகள் அப்படின்ற மாதிரியாக பெண்களுக்கு சார்ந்த குற்றங்கள் பதியப்பட்டு வருகிறது. ஒரு அதிர்ச்சி தகவல் இருக்கு. அதே மாதிரி பாலியல் வழக்கை பொறுத்த வரைக்கும் மேற்சொன்ன அந்த போக்சோ வழக்குன்றது குழந்தைகள் அதை சார்ந்ததா வந்துருது. பாலியல் வழக்குகள் அது பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடங்கள்ல கிட்டத்தட்ட 2080 வழக்குகள் பதியப்பட்டு இருக்கு. சராசரியா ஒரு நாளைக்கு 2 வழக்குகள் தமிழ்நாட்டுல பதியப்பட்டு ஒரு மாதத்துக்கு 34 வழக்குகள்கிட்ட பதியப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சி தகவல் வருது. இதெல்லாம் வரக்கூடிய எல்லா அரசுமே அவங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்கு கடந்த 5 ஆண்டுகள கொலை மட்டும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு 8008 கொலைகள் நடந்துட்டு இருக்குங்க. ஒரு நாளைக்கு 4 கொலைகள் வழக்குகள் தமிழ்நாட்டுல பதிவிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரையில ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சம்பவத்துல இது நடந்துட்டே இருக்குங்க. அப்ப இதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குங்க. இந்த குழந்தை 10 வயசு குழந்தை அது மிகப்பெரிய ஒரு டாக்டராகவோ ஒரு வழக்கறிஞராகவோ நீதிபதியாகவோ இந்த மாதிரி பெரிய இன்ஜினியராகவோ இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு பெண் குழந்தைகள் பூவா இருக்க பூவை அப்படியே கருக வச்சுட்டாங்க அப்படின்றத ஒரு மனவேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல நம்ம பாரத மாதா ஹிந்து மக்கள் இயக்கத்தின் மூலமாகவும் இந்து பரிவார் கூட்டமைப்பு மூலமாகவும் சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு சார்பாகவும் நம்ம பெற்றோருக்கு வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னவா இருக்கு அப்படின்னா, குழந்தைகளை நீங்க வெளியில விளையாட விட்டுட்டு நீங்க வீட்டு வேலையிலயோ மற்ற வேலையில இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தயவு செய்து ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கு ஒரு முறை அந்த குழந்தையின் பெயரை சொல்லி நீங்க அவங்களை கூப்பிட்டு உங்களுடைய கட்டுப்பாட்டுல உங்களுக்கு இருக்கிற இடத்துல அருகில் தான் அந்த குழந்தைகள் இருக்கிறார்களா என்பதை நீங்க கண்டிப்பா ஒவ்வொரு வட்டமும் நீங்க சோதனை செய்து பார்க்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்துல இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கின்றத மறுக்கவே முடியாதுங்க. எல்லா இடத்துலயும் காவல்துறை ஒவ்வொரு வீட்டுக்கு குழந்தைகளை பாதுகாக்கவே முடியாது. அப்ப நம்மளோட சட்டமும் பாருங்க,
போக்சோ அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் குறையுமா அப்படின்னு பார்த்தோம், குறையல. அப்ப இதுக்கு தீர்வு ஒன்லி பாரு ஒரே ஒரு தீர்வா இருக்கிறது வந்து ஒரே ஒரு தீர்வு, இந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் பிரச்சனைகளுக்கு மரண தண்டனை மட்டுமே ஒரு தீர்வா இருக்கணும். அதுக்கு ஆளுகின்ற அரசு வந்து இந்த சட்டத்தை மாற்றி அமைக்கணும் அப்படின்றத எங்களுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாகவும் வலியுறுத்தலாகவும் இருக்கிறது. அப்ப இந்த ஒரு 5 நிமிடத்துல நீங்க கூப்பிடக்கூடிய இடத்துல குழந்தைகளோட சத்தம் இல்லாமல் போனா அந்த 5 நிமிடத்துல அந்த குழந்தை எங்க இருக்கு அப்படின்னு தேடி பிடிக்கிறதுக்கு நமக்கு எளிமையா இருக்கும். இதை விடுத்து நம்ம ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம வேலை செய்யறோம், குழந்தைங்க தான் விளையாடுது பக்கத்துல தானே இருக்கு அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பா வந்து தவறான இந்த மாதிரி ஒரு விஷயத்துலதான் முடியும்ன்றத இப்ப நடந்துட்டு இருக்க தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க நிகழ்ச்சியை வச்சு நம்மளுக்கு நன்றாக தெரியுதுங்க. அதனால நம்ம வீடுகளுக்கு அருகிலேயும் நிறைய வந்து மனித உருவத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியுது. இப்ப திருநெல்வேலியில நடந்தது, கோயம்புத்தூர்ல நடந்தது, இந்த சம்பவங்கள்லாம் பாக்குறப்ப கண்டினியூவா அதுவும் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஆட்சி மாற்றம் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்தாரு, சிங்கப்பெண் திட்டம் சொல்லி ஒரு கொண்டு வந்தாரு. என்னங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டுல 1,20,000 அப்படின்ற சராசரியில காவல்துறைகளோட மொத்த எண்ணிக்கையே இருக்குங்க. சுமார் 8 கோடி மக்கள் இருக்க இந்த நிலையில இந்த 1,20,000 காவலர்களை வச்சு நீங்க எத்தனை பிரிவா பிரிச்சு எத்தனை பேர் எடுப்பீங்க? இன்னைக்கு இருக்க நிலைமையில தமிழ்நாட்டில் இருக்க காவல் நிலையங்கள்ல இருக்கக்கூடிய காவலர்கள் எண்ணிக்கை சராசரி அளவோட கம்மியா தான் நிறைய இடத்துல இருக்குன்றதுதான் வருத்தப்படக்கூடிய விஷயம். அப்ப வேலை இல்லாம இளைஞர்களும் இளம்பெண்களும் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்ப அரசு என்ன பண்ணணும், அரசு பொறுப்பேற்றோம்னா புதிய அரசு தன்னோட அரசை தக்க வைக்கிறதுக்காண்டி நிறைய வேலைகள் நம்பிக்கை வாக்கெடுப்புல என்னென்ன செய்யணும், யாரை பார்க்கணும் எல்லாம் பண்ணாங்க. அந்த ஒரு கவனம், அந்த ஒரு அக்கறை குழந்தைகள் பெண்கள் மீது வந்திருக்கணும் அப்படின்றத எங்களுடைய பெரிய இதா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் தள்ளி போட்டு ஒரு மாசம் கழிச்சு செய்ய வேண்டிய விஷயமே கிடையாதுங்க. உடனுக்குடனான நீங்க உட்கார்ந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து முதல் கையெழுத்து போட்டோம்னா அடுத்த செயல்பாடு மிக கடுமையான முறையில் அமல்படுத்தப்பட்டிருக்கணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை, காவல்துறையில போதுமான அளவுக்கு நீங்க காவலர்களை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே இந்த சம்பவங்கள் குறையும். அடுத்ததா போதை. தமிழ்நாடு பூரா எங்கேயும் சந்து சரக்கு எல்லா இடத்துலயுமே கஞ்சா போதை பயங்கரமா இருக்குங்க. கஞ்சா இல்லாத இடமே இல்லை. அதுக்கு மேற்கொண்டு திமுக அரசு காலங்கள்ல அவங்க ஆட்சியில இருந்த 5 வருஷ காலங்கள்ல வெளிநாடுகள்ல இருந்து பெரிய பெரிய போதை கடத்தல் கும்பலோட தொடர்புல இருந்து அவங்களை அரசு கைது செய்யப்பட்ட விஷயத்தெல்லாம் நம்ம செய்திகளை பார்த்தோம். அப்ப இந்த போதையை நம்ம இந்த தமிழ்நாட்டில இருந்து வேற இருக்கணும். அதே மாதிரி செல்போன்ல மூழ்கி கிடக்கக்கூடிய இந்த 11 வயசுல இருந்து ஒரு 17 வயசு 18 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளை மிக கவனமா நம்ம கண்காணிக்க வேண்டிய கட்டத்துல இருக்கு. அது ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் அதை வந்து நம்ம கவனமா கண்காணிச்சு அவங்கள வந்து ஒரு ஒழுக்க நெறியில நம்ம கொண்டு போறது நம்ம இந்த சமுதாயத்தோட கடமையா பார்க்கப்படுகிறது. உடனடியாக தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை, ஏற்கனவே மரியாதைக்குரிய ஒரு இளம் தலைவராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொறுப்புல இருக்கக்கூடிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள், முன்னாள் ஐபிஎஸ், தெளிவான ஒரு புள்ளி விவரத்தெல்லாம் சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. அதனால அவர் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆட்சி இனிமே இந்த மாதிரி ஒரு குற்றச்சம்பவங்கள் அடுத்த ஒண்ணு நடந்துடக்கூடாது. அதுக்கு நீங்க 2 நாள் தூங்காம கூட வேலை செய்யுங்க. நீங்க அதுக்காக தானே வந்திருக்கீங்க, மக்களுக்காக பணி செய்யலாம் அப்படின்னா நீங்க வந்திருக்கீங்க. அதனால நீங்க 2 நாள் தூங்காம இருந்தாலும் பரவாயில்ல, 3ஆம் நாள் விடியல் இந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தமிழ்நாட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சமூக பாதுகாப்பு நிலைநிறுத்தப்பட்டது என்ற ஒரே ஒரு ஒற்றைச்சொல் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். வணக்கம்.